வெல்கம் டு ராக் ஸ்டார் வள்ளி கிச்சன். நேயர்களுக்கு வணக்கம். நம்ம மீன் குழம்பு எப்படி செய்வதுன்னு இன்னைக்கு வாங்க வீடியோக்குள்ள போலாம். வஞ்சர மீன் 2 கிலோ, அதுக்கு தாளிப்புக்கு தேவையான எண்ணெய், வெங்காயம், பூண்டு, தக்காளி, மாங்காய், உப்பு, மஞ்சத்தூள், வடவம், பொடி பண்ணி வறுத்து பொடி பண்ணி வச்ச வெந்தய பொடி, மிளகாத்தூள், லாஸ்ட்ல கருவேப்பிலை, கொத்தமல்லி. இங்க புளி கரைச்சல், இதுக்கு தேவையான புளி கரைச்சல். ஒரு குழி கரண்டி எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்ப நம்ம வடகம் போட்டுக்கலாம். நல்லா பொரியணும். வடகம் நல்லா பொரிஞ்சிட்டு உடனே தான் நம்ம பூண்டு, வெங்காயம் போடணும். நம்ம பூண்டு போட்டுக்கலாம். அந்த ஸ்டேஜ்ல பூண்டு போட்டு கொஞ்சம் லைட்டா கொஞ்சம் வதக்கட்டும். இப்ப பாருங்க, லைட் பொன்னிறமா ஆயிடுச்சு பாருங்க. இந்த ஸ்டேஜ்ல நம்ம சின்ன வெங்காயம் 1/2 கிலோ, இது 1/2 கிலோ வெங்காயம் 2 கிலோ மீனுக்கு 1/2 கிலோ வெங்காயம் நல்லா வதக்கி பொன்னிறமா ஆற வரைக்கும் நல்லா வதக்கணும். இப்ப மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் நம்ம போட்டுக்கலாம். பாருங்க, வெங்காயம் நல்லா பொன்னிறமா ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன். நல்லா பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கணும். இப்ப தக்காளி இது 1/2 கிலோ வெங்காயம், 1/2 கிலோ தக்காளி. இது நல்லா பொன்னிறமான உடனே இந்த தக்காளி போட்டு நல்லா வதக்கணும். இந்த வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான 1 ஸ்பூன் உப்பு இதை போட்டு நல்லா நம்ம நல்லா வதக்கி விடணும். இங்க பாருங்க, இது நல்லா அழகா ஒண்ணு போல நல்லா வதங்கிடுச்சு. நல்லா வதங்கி வர நேரத்துல நம்ம 1/2 புளிகரண்டி மிளகாத்தூள் எடுத்து வச்சிருக்கேன். இப்ப இதுல கொட்டி மசாலா இதுல நல்லா நம்ம கிளறி விட்டுக்கலாம். இந்த பச்சை வாசனை போற வரைக்கும் இந்த எண்ணெயில கொஞ்சம் இந்த மசாலாவிலே வதங்கட்டும். இப்ப புளி தண்ணி கரைச்சி வச்சிருக்கேன். இது ஒரு 150 புளி இதில் ஊத்திக்கலாம். இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி மட்டும் நம்ம இதுல ஊத்திக்கலாம். ஒரு 5 பச்சை மிளகாய் நல்லா கீறி இந்த ஸ்டேஜ்ல போடுங்க. ஏன்னா இது நம்ம அப்படியே வெந்துட்டா கூட பழைய சாத்துல கூட எடுத்து நம்ம கடிச்சிக்கலாம். மீன் குழம்புல இருக்குது. மாங்காவும் அப்படியே போட்டுக்குங்க. இதுக்கு தேவையான குழம்புக்கு தேவையான உப்பு மட்டும் போட்டுக்கலாம். கிளறி விட்டு இது நல்லா கொதிக்கிட்டோம். கொச்ச பேர் நம்ம மீன் போட்டுருக்கோம். குழம்பு நல்லா கொச்சிச்சு. இந்த ஸ்டேஜ் வந்த உடனே நம்ம மீன் போட்டுக்கலாம். மீன் அழகா கிளீன் பண்ணி மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு வச்சிருந்தேன். இப்ப இந்த மீனை இதுல போட்டு அடுப்பு ஸ்லோல விட்டுக்கணும். ரொம்ப ஃபாஸ்டா விடக்கூடாது. நல்லா ஒரு கிளறி விட்டுருங்க. இங்க பாருங்க, நல்லா மீன் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம கொஞ்சமா வெந்தயம் பொடி பண்ணி வறுத்து வச்சிருக்கோம். 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் வெல்லம் இருக்கு பாருங்க, வெல்லம் போட்டுக்கங்க லாஸ்ட் ஸ்டேஜ்ல. இப்ப கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டுக்கலாம். அவ்வளவுதான், மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்ப நம்ம கேஸ் ஆஃப் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்க, கம்மான்னு வாசனையா இருக்கு. நான் செஞ்ச முறையில நீங்களும் வஞ்சர மீன் குழம்பு செஞ்சு பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கனை தட்டி விடுங்க. தேங்க்யூ, வெல்கம்.